அனைவருக்கும் வணக்கம். நேற்றிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வைரலாக போயிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது யார் பரப்புறா அப்படின்னா அர்ச்சனாவுடைய ஃபேன்ஸ்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்கல்ல. சரி கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பரப்பிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னாக்கா, விசித்ரா வந்து அர்ச்சனா வந்து புகழ்ந்துட்டாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செல்லம் சொல்லிட்டாங்க. விசித்ரா வந்து அர்ச்சனா வந்து செல்லம் சொல்லிட்டாங்க அப்படின்னா, இப்போ இதுலேருந்து அவங்களோட கூட்டுற என்ன அப்படின்னா, டே நீ தாண்டா வந்து விசித்ரா பேரே கெடுக்கிறேன், நான் தான் கெடுக்கிறேன். அந்த மாதிரி யூடியூப் சேனலை வச்சு விசித்ராவுக்கு சப்போர்ட் பண்ணுறேங்கிற பேரில் நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா பேரே கெடுக்கிறேன்னா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விசித்ரா செம்புகள் தான் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுடைய பேரையும் விசித்ராவுடைய பேரையும் கெடுக்குறீங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நட்பில் தான் இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க. எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா ரொம்ப பிடிக்கும், நாங்களும் விசித்ராமா சொல்லி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க. நம்மளை பூரா வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. உங்களால் தான், அதாவது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி செம்புகளால் தான் விசித்ராவுக்கே வந்து கெட்ட பேர். விசித்ரா வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவோட ஒரு அந்நியமாக இருக்காங்க, ஒரு தாய்ப்பாசல் திருப்பி வந்து போயிட்டாங்க. நீ தாண்டா இப்படி போட்டு புலம்பிகிட்டு இருக்கீங்க, கதறிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நம்மளை திருப்பி திட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பயிர் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நேற்று வந்து விசித்ராமா பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. Q&A கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து கொஸ்டின் கேளுங்க, நான் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதில் வந்து எவனோ அர்ச்சனா ஃபேன்ஸ் இருப்பான் போல இருக்குது. அவன் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அர்ச்சனா பற்றி வந்து ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்கள், இந்த கொஸ்டின் நீங்கள் வந்து அவாய்ட் தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். உடனே விசித்ராமா என்ன பண்ணுங்க அப்படின்னா செல்லம்னு போட்டு ஹார்ட் சிம்பிள்லாம் வந்து வரைஞ்சி விட்ருக்காங்க. இதை ஒன்று போதுமே அவங்களுக்கு, இது ஒன்று பத்தாதா? அர்ச்சனா செம்புகளுக்கும் அர்ச்சனா ரசிகர்களுக்கும் என்னத்தான் சொல்கிறது அப்படின்னு தெரியல. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சுட்டு நம்மளை தாங்க கழுவி ஊற்றுறாங்க. டே விசித்ராமா எப்பயுமே உண்மையாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க. அவங்க மனசில் என்ன படிச்சோ அதாண்டா சொல்லுவாங்க. சில பேர் மாதிரி போய் உட்காந்துக்கிட்டு வேறு மாதிரியே பேச முடியும், சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால் இதுதான் நினைக்கிறேன், அவங்க செல்லம் எனக்கு வந்து எப்பயுமே ஒரு அழகான ஒரு பொண்ணு மாதிரி தான் சொல்ல போகிறாங்க. இதை வச்சுக்கிட்டு எங்களை ஏன்டா திட்டுறீங்க லூசு பசங்களா? நீங்கள் திருந்துங்கடா கொஞ்சமாச்சு. இனிமேல் நீங்கள் விசித்ரா திட்டாமல் இருந்தால் நாங்கள் ஏன்டா தேவையில்லாமல் வந்து அர்ச்சனான்னு சொல்லி நாங்கள் ஏன்டா கதற போகிறோம்? நீங்கள் தான் கதறிட்டு இருக்கீங்க விசித்ரா வச்சு. இன்றைக்கி வந்து ஒன்று கூடிடுறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா நல்லவங்களாயிட்டாங்க. அவங்க வந்து அர்ச்சனாவை செல்லம்னு சொன்னோடனே விசித்ராமா நல்லவங்களாயிடுறாங்க. அதாவது நானும் விசித்ராவுக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண பார்த்தீங்களா, நீங்களும் தான் கெட்டவங்களாம். விசித்ராமா ரொம்ப நல்லவங்க, நீங்கள் தான் விசித்ரா பேரே கெடுக்குறீங்க. அவங்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, அதான் அவங்களோட நேச்சரே. பார்த்தீங்களா செல்லம் சொல்லிட்டாங்க. இதுக்கு என்னத்தங்க பேர் சொல்கிறது? இந்த செய்தி வந்து இணையத்தில் ஃபுல்லாக வைரலாக பரப்பிட்டு இருக்காங்க. நேற்று வேறு பார்த்தீங்கன்னா ஒரு சேனலில் வேறு அதை எடுத்து போட்டு ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க. நான் நேற்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன், கொஞ்சம் இந்த இன்னொரு பக்கம் போயிட்டேன். ஆனால் இது என்ன நடந்திருக்குன்னே தெரியல. திடீர்னு பார்த்தோன்னா நம்மளை கழுவி ஊற்றுறாங்க டே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி மக்களை, இந்த மாதிரி விசித்ராமா வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து செல்லம் சொல்லியிருக்காங்களா, இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தாய்ப்பாச விஷயம்லாம் இருக்குது, அதெல்லாம் மறந்துட்டு இவங்க எல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பார்ப்போம், நம்மளுக்கு எதுக்கு வம்பு, எது வரையும் போகுதோ அது வரையும் போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.